நம்மளுடைய வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில நிறைய குழுக்கள் இருக்கும்போது, இந்த மாரி ஒரு கதை, அவங்களோட மனசுக்குள்ள உள்ள உள்ள ஒரு ஒரு கதைய எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம, எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற இந்த ஆர்வத்த கொண்டு வரணுங்கிறதுக்காகவே, நம்ம தலைவர் திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள் இந்த மயிலே மயிலே அப்படிங்கிற குழுவ ஏற்படுத்தி, ஒவ்வொரு தரையும் நம்ம யாரெல்லாம் கூப்பிடுறோமோ, அவங்கள ஒரு கதை சொல்லி அழைத்து, அந்த கதை நல்ல திறம்பட அந்த கதையை சொல்லி, நம்ம அடுத்து வர தலைமுறைக்கு இந்த கதைகளை நம்ம எப்படி சொல்லணும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட குழு தான் இந்த மயிலே மயிலே. வணக்கம். அடுத்து கதை சொல்ல வருபவர் திரு அழகப்பன் சொக்கலிங்கம். அவர் தற்பொழுது டென்வர் கொலராடோல இருக்கிறாரு. அவர் தமிழ் ஆர்வலர், கதை எழுதுல ரொம்ப ஆர்வம் மிக்கவர். கல்லூரி நாட்கள்ல அவர் எழுதிய அமைதி பூங்கா என்ற கவிதைக்கு தமிழக ஆளுநரிடமிருந்து பரிசு பெற்றிருக்கார். பல ஆளுமைகளுக்கு முன்னாடி பட்டிமன்றம், கருத்தரங்கெல்லாம் பேசியிருக்கிறாரு. கதை கேட்கறது, கதை சொல்றது, கதை விடுறது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாரு. வாங்க திரு சொக்கலிங்கம், உங்க கதைய சொல்லுங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அழகப்பன். நல்ல அறிமுகத்துக்கு நன்றி. இதுக்கு முன்னாடி பேசின சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே அழகா பேசினாங்க. பிரசிதா, அர்ஷினி, அதுக்குமே இப்ப பேச போற தீத்யா, உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையா பேசுனீங்க பிள்ளைங்களா. அண்ட் தீத்யா, உனக்கு வாழ்த்துக்கள். இப்ப கதைக்குள்ள போலாம். என்னுடைய வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே ஆக்சுவலி பெண் தேவதைகளால் சூழ்ந்தது. எங்க வீட்டுல நான் ஒரே பையன். எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, அப்புறம் எங்க அம்மாவுக்கு 17 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. 20 வயசுல நான் பிறந்துட்டேன். எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே எங்களோட சின்ன பிள்ளை மாதிரியே விளையாடுவாங்க. எனக்கு 20 வயசுலயே எனக்கு ரொம்ப சின்ன வயசு தானே. ஸோ எங்களோட சின்ன வயசுலயே விளையாடுவாங்க. நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் அம்மா மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்போர்ட் துணி தைப்பாங்க. அவங்களோட தோழிகளோட சேர்ந்து ஜாம் போடுவாங்க. ஸோ எதுவுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஆசையா செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுடைய தோழிகளும் நிறைய, அதுக்கு மெயினா அவங்களோட தோழிகள் குழாம் தான். ஸோ தோழிகளுக்கும் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான். அதனால நான் வளர்ந்தது எல்லாமே நிறைய பொம்பளை பிள்ளைங்களோடயே நான் வளர்ந்தேன். என்னுடைய முதல் பெண் தோழி நான் எல்கேஜி படிக்கும் போது காயத்ரி, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான். நானும் அவளும் எனக்கு தெரிஞ்சு நாங்க ரொம்ப நல்லா பேசிக்கிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க கிள்னது, கொட்டினது, முடி பிடிச்சி இழுத்தது அப்படிதான் ஞாபகம் இருக்கு. அப்படியே ஆக்சுவலி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனா நான் 5வது வேற ஒரு பள்ளிக்கு போனேன். அங்க நான் 8வதுல இருந்து சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போவேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என் கிளாஸ்மேட் ஒருத்திக்கு ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ தினைக்கும் வாக்கிங் ஸ்டூடெண்ட். காலையில அவங்க அப்பா இறக்கி விடுவாங்க, சாயங்காலம் அவள் நடந்து தான் போவா. ஆனா ஆக்சுவலி அவள் ஃபிட்ஸ் வந்ததுல இருந்து அவளா நடந்து போக வேண்டாம், அவள் வீடு பக்கத்துல தான் எங்க ஸ்கூல் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோமீட்டர் நாங்கள் மெயின் ரோடுக்கு போகணும். ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பாதி தூரம், மெயின் ரோட்ல பாதி தூரம் வரைக்கும் அவள் வீடு. அவளை நடந்து கொண்டு போய் நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு தாரா அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் சைக்கிளில் தான் வருவோம். பட் ஆனால் போகும்போது சைக்கிளில் நாங்கள் 2 பேருமே தள்ளிக்கிட்டு அவளோட பேசிட்டு அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமாவும் கொஞ்சம் நடந்து போவோம். ஏன்னா மெயின் ரோடு வரைக்கும் ஏன் நாங்கள் அதுக்கப்புறமா சைக்கிளில் போகலன்னு எனக்கு தெரியல. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே தான் போவோம், நிறைய பேசுவோம். ஏன்னா அவள் ரொம்ப படிப்பாளி. தாரா படிக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவள் அவளுக்கு மனப்பாடம் செய்யணும்னா இப்படி ஆடி ஆடி படிச்சாதான் அவளுக்கு மனநமே ஆகும், இல்லாட்டி மனநமே ஆகாது. ஸோ அப்படி படிச்சுட்டே இருப்பா. நாங்க நிறைய பேசுவோம். சினிமாவை பத்தி, வீட்டுல நடந்ததை பத்தி தாண்டி எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. ஏன்னா நாங்க 8வதுல இருந்து 12வது வரைக்கும் இதே தான் பண்ணிட்டு இருப்போம். எங்களோட ரொட்டீன் ஈவினிங் கிளம்பும் போது நாங்க ஒன்னா தான் நடந்து போவோம். அதனால எங்களுடைய மெச்சூரிட்டியும் ரொம்ப அதிகமா ஆனிச்சு. ஸோ பேசிட்டு இருந்தது அந்த மாதிரி. அவ இப்போ ஒரு பேராசிரியா இருக்க, கல்லூரி பேராசிரியா, நல்ல நிலைமை செட்டில் ஆயிருக்கா. அது அப்படியே தாண்டா என்னுடைய காலேஜ்ல என்னுடைய உயிர் தோழி சங்கீதா அப்படின்ட்டு. அவளும் என்னுடைய கூட படிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப அவளும் நல்லா செட்டில் ஆயிருக்க, ஒரு பெரிய கம்பெனில HR இருக்கா. அப்புறம் சொல்லி ஆகணும், என்னுடைய டியூஷன் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி நான் 12th படிக்கும் போது தான் டியூஷன் போனேன். அப்போ சாய் சுதான்னு ஒரு பொண்ணு என் தெருவிலே தான் இருந்தா. அவளை ரொம்ப நான் பார்த்தது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5'11" ஹைட், ஒரு பொண்ணு 5'11" ஹைட். அப்ப நான் ரொம்ப குள்ளமா வேற இருப்பேன். அப்ப பாத்துங்க எப்படி இருப்பா அப்படின்ட்டு. அவ அவங்க வீட்டுல வக்கீல்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ பயாலஜி படிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருப்பா. அவ மட்டும் தான் அவங்க ஃபேமிலியிலே கொஞ்சம் வித்தியாசமா இருப்பா. ஹைட்லையும் சரி, பேச்சுலையும் சரி, ரொம்ப மென்மையானவர். நான் கல்லூரி முடிச்சு நான் கம்பெனி ஜாயின் பண்றேன். கம்பெனி ஜாயின் பண்ணி பெங்களூர் போகும்போது எனக்கு முதல் கடிதம் சாய் சுதாட்ட இருந்து தான். இன்னமும் அது லெட்டர் பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நட்பு லெட்டர் மூலமா எப்படி இருக்க, என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு முதல் லெட்டர் வந்தது அவட்ட தான் வந்தது. ஸோ அது இன்னுமே பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ சாய் சுதா என்னுடைய மறக்க முடியாத ஒரு தோழி. இது அப்படியே மூவ் ஆனா நான் கம்பெனி ஜாயின் பண்றேன், IT கம்பெனி. 3 மாசம் சென்னையில தான் ட்ரைனிங் முடிச்சு 1 வாரம் முன்னாடி சொல்றாங்க, நீங்க எல்லாம் பெங்களூர் போகணும் அப்படின்ட்டு. நான் எங்க வீட்லயே ஹாஸ்டல் கூட போனதில்லை.
வீட்டோடயே இருந்தது. அதுவும் அக்கா தங்கச்சி எல்லாருமே கூடவே கூட்டத்தோட இருந்துட்டு எனக்கு போகும்போது ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. எங்க வீட்லயும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் இருந்தாலும் போய் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ட்ரெயின்ல வந்து ஏசி கோச். நான் உட்கார்றதுக்காக என் அம்மா உள்ள வராங்க. வரும்போது என் பக்கத்து சீட் வந்து உமா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு. அவ வந்து அழுதுட்டு இருக்கா. எங்க அம்மா பார்த்து கேட்காங்க, ஏமா அழுகுற? கவலைப்படாத, அழகப்பனும் இப்படிதான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு போறோம். அதனால நீங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒருத்தருக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அவ சொல்றா, இல்ல ஆண்டி, ஆக்சுவலி எங்க அம்மா வந்து பக்கத்து கோச்ல தான் வராங்க. எனக்கு வந்து நைட்ல தனியா படுக்கலாம் பயம். ஆக்சுவலி எங்க அம்மாவோட அவளுக்கு வந்து 1 வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. அதனால வந்து எப்பவுமே அவங்க அம்மாவோட அரவணைப்பிலேயே இருந்திருக்கா. அவளுக்கு இரவ கடக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப பயமான விஷயமா இருந்துச்சு. எங்க அம்மா வந்து ஒரு செல்ல கோவத்தோட அதெல்லாம் போமா அப்படின்னு விட்டுட்டாங்க. பட் அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ வந்து ஒரு எம்சிஏ படிச்சிருக்கா, ஒரு ஹிந்தி பண்டிட், இன்டெலெக்சுவலா அவ ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல இருக்கா. ஆனா ஒரு ரொம்பவே ஒரு பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு. அன்னைக்கு அந்த ராத்திரி வந்து அவளுக்கு வந்து நிஜமாவே ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்பதான் நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலி நானும் அவளும் அப்ப பார்த்து ஸோ ஏசி கோச்சுங்கனால கம்பளி கொடுத்துருப்பாங்க. என்னுடைய கம்பளியை வந்து அவளுடைய பர்த்ல போட்டுட்டு அவளோட கையை நான் பிடிச்சிக்கிட்டே தான் படுத்திருந்தேன். பெண்கள் வந்து நம்ம தொடும்போது எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும் என்ன மாதிரியான தொடுதல் அப்படின்ட்டு. அன்னைக்கு நான் அவளை பிடிச்சிருந்தது அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய உயிர் தோழியா நட்பா அது இன்னும் வளர்ந்துருக்கு. அடுத்த நாள் காலையில எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆக்சுவலி அவ பயந்தாமா, அப்புறம் நைட் தூங்கவே இல்லை, நான் கையை பிடிச்சிட்டு தான் வந்தேன். அவளும் அவங்க அம்மாட்ட சொன்னான். அந்த மாதிரி எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ வந்து எந்த ஒரு பெண்ணும் நிறைய தோழிகள் இருந்ததுனால நிறைய பெண்கள் சூழ்ந்தே வாழ்ந்ததுனால எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்படி உன் அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நீ பாக்குறியோ அதே மாதிரி உன் தோழிகளும் அப்படிதான். நீ வந்து பேசணும்னு நினைக்கிறியா, ஒன்னு அவங்க வீட்டுல போய் பேசு, இல்ல நம்ம வீட்டுல வந்து பேசு, தெருக்கள்ல இருந்து பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி வளர்த்ததுனால எனக்கு வந்து பெண்கள் மேல எப்பவுமே என்னுடைய கண்ணோட்டமே வேற மாதிரியா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த உமா எப்படி இருந்தாலோ இன்னைக்கு அவள் ஒரு தொடர்கதை சுஜாதா மாதிரி இருக்கா. ஆக்சுவலி எதுக்கு ஏற்றாலும் பயமே இல்லை. ஆனா அந்த ஒரு 12 வருஷம் 13 வருஷம் அவளுக்கு யூஎஸ்ல இப்ப இருக்கா. ஸோ அவளுடைய எக்ஸ்போஷர் வந்து நல்லாவே மாறி இருக்கு. அப்படி இருந்த இன்னைக்கு என்னுடைய நல்ல தோழியா இருக்கா. அப்படியே வந்து 2010க்கு நான் மூவ் ஆறேன். 2010 கபாலீஸ்வர் கோயில்ல உள்ள நுழையிற மணி அடிக்குது. நான் என்னுடைய மனைவியை பாக்குறேன். அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அப்பதான் பாக்குறேன். பார்த்தோன்னே வந்து எனக்கு நிறைய பெண்களோட பழகினதுனால என்னுடைய மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு ஸ்கெட்ச், அகம் புறம் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும், என்னவள் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கற்பனை. அந்த கற்பனையோட ஸ்கெட்ச்ல அப்படியே போய் பொருந்தினா அவ. இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலி அவளுக்கு வந்து நான் பெருசா ஒரு ஆடம்பரமான பரிசு கொடுத்து என் மனைவியை வந்து நான் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனா 1 மணி நேரம் அவளுக்காக நான் என் கையால ஒரு டீ போட்டு அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவளை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். எனக்கு கிடைத்த தோழிகளே ஆகச்சிறந்த தோழி என் மனைவி தான். அப்புறம் 2016 முதல்ல என் கையில ஒரு உயிர், என்னுடைய மகள் தேவதையா வந்தா. இப்படியே என்னுடைய தேவதைகள் பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போகும். இன்னும் நிறைய இருக்கு. இப்படி என்னுடைய தேவதைகள் எல்லாருமே வந்து சாதிச்சுட்டாங்க, இல்ல சாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நான் இப்ப சொல்ல போற ஒரு தேவதை சாதிக்கல. அவ சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாளா என்னங்கிறதும் எனக்கு தெரியாது. அவளை பத்தின ஒரு கதை தான். நான் ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணேன், பெங்களூர் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன். 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் ஒரு டீம்ல இருக்கேன். நான் இன்னொரு டீமுக்கு மூவ் ஆறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த டீம்ல இருக்காங்க. அந்த டீம்ல தான் இந்த பொண்ணு இருக்கா. அவ பேர் சந்தியா, கன்னடிகா. அவளுடைய ஃபேஸ் பார்த்தாலே வந்து ஆக்சுவலி நீங்க ஒரு சப்பாத்தி மாவை உருட்டி விட்டு அப்படி அப்படியே முழுன்னு இருக்கும். ஃபேஸ்ல எந்த ஒரு பிம்பிள் எதுவுமே இருக்காது. அதனால கிளியரான ஃபேஸ். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருப்பா. காலைல ஷிஃப்ட்னாலும் சரி, நைட் ஷிஃப்ட்னாலும் ஃப்ரெஷ்ஷாவே இருப்பா. பாக்குறதுக்கு அப்படி சிரிச்சாப்புல முகம், கண்ணாடி போட்டிருப்பா, பொட்டு ரவுண்ட் போட்டு வச்சிருப்பா, வெள்ளையேன்னு இருப்பா, நீட்டா இருப்பா. ரொம்ப எக்ஸ்ட்ரா பேச்சு எதுவுமே பேச மாட்டா. ரொம்பவே அழகான பொண்ணு. அவட்ட வந்து நான் எப்பவுமே அவட்ட தான் நான் கேட்டி வாங்கினேன். கேட்டீங்கன்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அவங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, அந்த வேலையெல்லாம் நம்ம புதுசா வந்திருக்கனால சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த வேலையை செய்யணும், அது மாதிரி இருக்கும். ஸோ அவட்ட தான் பண்ணனால நாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அராத்து மாதிரியே இருந்தோம். ஏன்னா நாங்கள் டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் தமிழ்ல பேசிட்டு இருக்கனால தமிழ்லாம் பெருசா அப்படின்னு சொல்லுவா. நான் அவளுக்கு நான் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ தான் எனக்கு முதல்ல கன்னட லெட்டர்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சா. ஏன்னா இங்க வந்து பெங்களூர்ல வந்து பஸ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கன்னடத்துல தான் இருக்கும். எனக்குலாம் புரியவே புரியாது. யாவா பஸ் நம்பர் அல்சூர் ஓகுவா அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோதான் சொல்லி கொடுத்தா. ஆக்சுவலி எந்த பஸ் அல்சூர் போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதெல்லாம் சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் கேட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ரெகுலர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு வந்து அவள் மார்னிங் ஷிஃப்ட், நான் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். நான் மத்தியான ஷிஃப்ட்டுக்காக நான் ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். அவள் மார்னிங் ஷிஃப்ட். ஆனால் அவள் அப்போ இல்லை, அவளோட சீட்ல அவள் இல்லை, அவள் லஞ்ச் போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவளோட வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்துச்சு. அவ எனக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்த பிறகு தான் நான் ஆரம்பிக்கணும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ உள்ள வரும்போதே ஒரு பளிச்சான, அன்னைக்கும் வந்து ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. அப்படியே பளிச்சுன்னு ஒரு தேவதை மாதிரி உள்ள வரா. உள்ள வந்துட்டு ஹாய் அப்படிங்கிற, ஹாய் சொல்லிட்டு சரி உள்ள லாகின் பண்றா. தண்ணி குடிச்சிட்டு எனக்கு ஷிஃப்ட் ஆண்டு இதெல்லாம் வேலை செய்யணும், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு
அவ லாக் ஆஃப் பண்றா. லாக் ஆஃப் பண்ணிட்டு அவ எந்திரிக்கிறா. நான் உட்காரதுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ அந்த எந்திரிச்ச மாத்திரத்துல அப்படியே சுருண்டு அவ அப்படியே விழுகிறா. நான் பின்னாடி இருக்கிறனால அவளை தாங்கி பிடிக்கிறேன். அப்படியே கீழே உட்காரேன். என் மடியில என் கையில அவ அப்படியே விழுந்துடுறா. அவள் கட்டி இந்த வாட்ச் அப்படியே செதறி விழுகுது. அவளுடைய மோதிரம் உருண்டு விழுகுது. அவள் கண்ணாடி கீழே போயிருச்சு. அவ பேச்சு மூச்சு இல்லை. நான் தட்டுறேன், சந்தியா சந்தியா எந்திரின்னு. கூட்டம் கூடிடுச்சு. எல்லாரும் வந்து எழுப்புறோம், எந்திரிக்க மாட்டேங்கிறா. உடனே அட்மிட் பண்றாங்க. ஸ்வைவல் சேர்ல அப்படியே உட்கார வச்சு அப்படியே அவளை லிஃப்ட்ல கூட்டு போறோம். கூட்டு போய் கீழே வச்சு நாங்கள் ஆம்புலன்ஸ்க்குலாம் வெயிட் பண்ணல. கேப் இருந்துச்சு. கேப்ல அவளை கடத்துறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி பிருந்தா இருக்கா. அவ வந்து சிபிஆர் கொடுக்க பாக்குறா. வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்குறா. ஆனா எதுக்குமே வரல. கேப்ல வச்சு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். எமர்ஜென்சி ரூம்ல போனோடனே டாக்டர் பார்த்துட்டு சொல்றாங்க, இல்ல உயிர் போயிருச்சு, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு. என்னால நம்ப முடியல. அவ கடைசியா பேசினது என்கிட்ட தான். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி என்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. ஏன்னா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்கோம். அவளோட உயிர் போயிடுச்சு. என்னால அதை அக்செப்டே பண்ண முடியல. இப்படி போகுமா, இப்படிலாம் நடக்குமா? எனக்கு பெரிய இதெல்லாம் சும்மா கற்பனை, கனவு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. போய் அடுத்த ஹாஸ்பிட்டல் போனா சரியாயிடும். ஜிஹெச்சுக்கு போறோம், பக்கத்துலயே அங்க இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கிறாங்க. அடுத்த நாள் தான் வருங்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றோம். அவளுக்கு ஒரு அக்கா, அவங்களும் ஒரு நடுத்தர ஃபேமிலி தான். அவங்க அப்பா கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க வேற. அவங்க அக்கா வந்து ஒரு ரொம்ப பெருசா படிக்கல, ஒரு ரிசப்ஷனிஸ்டா தான் இருக்காங்க. ஸோ இவ தான் ஆக்சுவலி அவங்க குடும்பத்தை வந்து கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு வரணும். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவளை இடுகாடு கடத்தி எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அவங்க அக்காவோட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ரெகுலரா ஏதாவது பண்ணுவோமா, எங்க அட்மின் HR நாங்க பெரிய லீடர்ஸ் எல்லாம் போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமா, நீங்க ஹெல்ப் பண்ண பாக்குறோம். அவங்க அக்காக்கு ஏதாவது ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க் பதில் HR ஒர்க் ஏதாவது எங்க கம்பெனில கிடைக்க முடியுமா பார்த்துட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. நம்ம கையில ஒரு உயிர் போயிடுச்சு. இந்த கையில உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறத தாங்கிக்கவே முடியல. அது ரொம்பவே அதுல இருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மளோட தான் அந்த உயிர் கடைசியா பேசிட்டு இருந்துச்சு. இந்த உயிர் இப்படி போகுமா? கேட்டா பிரெயின் ஹேமரேஜ்ங்கிறாங்க. மூளையில ஏதோ ரத்த இதனால வெடிச்சதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க் அவ பண்ணல. இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க அக்கா பேசுறாங்க. ஆக்சுவலி அவங்க அக்காவோட தான் நான் உரையாடிட்டு இருக்கேன். அவங்க அக்கா 4 நாள் கழிச்சு பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் சந்தியா வந்து என்னை பத்தி அவங்க வீட்டுல சொன்னது இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப என்கிட்ட ரொம்ப சாதாரண ஒர்க் விஷயமா பேசுனது. நான் ரொம்ப பெருசா அவளோட நட்பு நான் பாராட்டினது இல்லை. பட் ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறமா எனக்கு மனத்தாங்கல் இருந்ததுனால, நான் ரெகுலரா பேசிட்டு இருந்தனால, அவங்க அக்காவுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா அவ குடிச்சிருந்த தண்ணியில வந்து சைனைடு இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிதான் வந்துச்சு. சைனைடா, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆக்சுவலா அவங்க சொல்றாங்க, நான் அப்படி சொன்னேன், ஆக்சுவலி சைனைட்னா யூசுவலா நான் சூசைட் பண்றது அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி என்ன, அவ அந்த மாதிரியா பொண்ணெல்லாம் அதெல்லாம் பண்றது இல்ல. அவ இது பண்றதுக்கு முன்னாடி நீ தான் பக்கத்துல இருந்த, நீ ஓன்ட்ட தான் அந்த வாட்டர் பாட்டில் நீங்க 2 பேரும் தான் டெஸ்க் ஷேர் பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திடீர்னு ஆக்சுவலி அவங்க வீட்டு மேல நான் அக்கறை காமிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து என் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் கையில ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் இப்படி இருக்கு. அவங்களுக்கு வந்து என் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னுடைய மைண்டே ஓடல கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் இதோடயே பாஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் உங்க யூகத்துக்கு விட்டுட்டு என் கதையை இங்க நிறைவு செய்றேன். நன்றி. டக்குன்னு பேச வரல. ரொம்ப அருமையா ஆரம்பிச்சீங்க. எல்லாருமே ஒரு கொண்டாட்டத்தோட அப்படியே உள்ள வந்துட்டே இருந்தோம். ஒரு தோழியா வந்துட்டே இருக்கும்போது கடைசியில இப்படி ஒரு இதுக்குள்ள நிறுத்திட்டு இப்ப எல்லாரும் மனசையும் கனப்படுத்தி அதோட நிறுத்திட்டீங்க நீங்க. இது எப்படி காலம் முழுக்க எங்களுக்கு ஒரு கேள்வி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது பெரிய இந்த கடந்து வந்த இந்த இது வந்து ரொம்ப கேட்கிற எங்களுக்கே இப்படி இருக்கும் பொழுது அதை கடந்து வந்த உங்களுக்கு ஒரு வழி இன்னைக்கும் அது உங்களை தொடர்ந்துட்டே இருக்குது. நல்லா உணர முடியுது. மிகப்பெரிய ஒரு அந்த எமோஷன் வந்து இது என்ன சொல்றது, இது கதையே கிடையாது. இது நீங்க என்னைக்கு சொன்னீங்கனாலும் இது என்னைக்கு நீங்க சொல்லாம விட்டதே நல்லதுதான். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை எங்களுடைய ஒரு கெஸ்ட்லயே அது இருக்கட்டும். இதுல முக்கியமா இந்த டாபிக் இந்த கடைசி இதுல விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி நடந்த நீங்க தோழிகளை பத்தி சொன்ன விஷயம் எல்லாம் அந்த ஆண் பெண் நட்பை மிக அழகா நீங்க அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப அமெரிக்கால இருக்கிற உங்க எல்லாருக்கும் அது எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஊர்ல நம்மளுடைய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல நம்மளுடைய தமிழ் சினிமாக்கள்ல ஆண் பெண் அப்படிங்கறதே அந்த ஆண் பெண்ணுக்குள்ளான ஒரு நட்பு அப்படிங்கறதே இல்ல. ஆண் பெண் பேசினாலே அது ஒரு காதலாகவோ அது ஒரு காமமாகவோ பார்க்கப்படுற மாதிரிதான் இன்னைக்கும் 2023 பிறந்துருச்சு.
ஆனா இன்னைக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதியமான் ஔவையார்ல இருந்து பல நட்புகள் நம்மளுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கும் ஆண் பெண் அப்படி பிம்பப்படுத்திட்டாங்க. நீங்க இப்ப பேசுறது பொதுவெளியில இப்படி ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு நட்பை பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் நட்பு எல்லாருக்கு மேலயும் வரும்ல. ஒருத்தவங்க கூட நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க கூட நம்ம வந்து பாதி பாதி பிச்சு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுறது, கடிச்சுக்கிட்டு சாப்பிடுறது, டிஃபன்ல எடுத்து சாப்பிடுறதுல இருந்து ஒன்னா சைக்கிள்ல போறது, பஸ்ல போறது, நம்ம சக உயிராதான் நம்ம பார்க்க இது பண்றோம். சினிமாக்கள் மட்டுமே ஆண் பெண் நட்பை மிக மோசமாக சித்தரிக்கிறதுனாலதான் எந்த பள்ளிகள்ல எல்லாம் இப்ப தமிழகத்துல பல 100 பெரும்பான்மையான பள்ளிகளே ஆண் பெண் பேசக்கூடாதுங்கிற ஒரு கட்டாயம், ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா சில பள்ளிகள்ல அந்த மாதிரி எந்த இதுவும் இல்ல. அந்த ரூல்ஸ் இல்லாத பள்ளிகள்ல ஆண் பெண் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வர்றதில்ல. எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து கூட நான் அங்க இருக்கிற ஆசிரியர்களை தெரியும். அங்க படிக்கிற எல்லா குழந்தைகளும் தெரியும். இங்க பார்க்க கூடாது. இந்த பக்கமா போயிட்டு ஹாஸ்டல்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த பக்கமா போய் சாப்பிட்டுட்டு தனி வழி, தனி படிக்கட்டு, தனி உணவு மேஜை, தனி எல்லாமே அப்படி இருக்கிற இடத்துல தான் நிறைய பிரச்சனை வருது. எதுவுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோ எந்த விதிகளும் இல்லாத இடத்துல ஆண் பெண் சம்பந்தமான எந்த விஷயமும் பிரச்சனைகளுமே வர்றதில்ல. அப்ப அந்த இன்னும் முக்கியமான ஒரு தேவதை வந்து இது எத்தனை தேவதைகளும் உங்களுக்கு கிடைக்க காரணமானது உங்க அம்மா தேவதை தான். மிக சரியா ஒரு பெண்ணை எப்படி அணுகணும், எப்படி மனசுக்குள்ள அவங்கள நினைக்கணுங்கிறத உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரெயின்ல வந்து அவங்கள கைய புடிச்சிட்டே தூங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்களா, அது கேட்கறக்கே ரொம்ப, ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பயப்படுற ஒரு பெண்ணை அவ்வளவு பயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா இருந்திருக்கு. அந்த இடத்துல இப்ப என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியாதப்ப ஒரு அதை வந்து இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வெளியில சொல்றது, அப்புறம் என்னை விட ஒரு பெண் உயரமா இருந்தாங்கிறத ஆண் வந்து ஏத்துக்கவே முடியாது. அத நீங்க வந்து ஏன்னா நான் வந்து ரொம்ப உயரமான பெண். பல இடங்களில் ஆண்கள் அதனாலேயே என்னை உதாசீனப்படுத்துறது, அலட்சியப்படுத்துறது பயங்கரமான இதை சந்திச்சிருக்கேன். அதாவது ஒரு அத்தாரிட்டியா நம்ம அங்க நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அவங்க அந்த இப்படி நம்மள பார்த்து இப்படி பேசுற ஒரு பெண்ணை பார்த்து நான் இப்படி பேசணுமா அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்கம் ஒரு இடத்துல அவங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு போகும். பல இடங்கள்ல அப்படி இல்லாம நீங்க அதை வந்து ஒரு சாதாரணமா அதை கடந்து போறது இருக்குல்ல. நம்ம உடல் எல்லாம் தாண்டி பாலின பேதம் எல்லாம் இல்லாம அது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஒரு சொன்ன விஷயம் எல்லா ஃப்ரெண்டையும் நாங்க பாத்துட்டு வந்துட்டோம். எல்லாரும் அப்புறம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த ஃப்ரெண்ட்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து உங்க வாழ்நாள் தோழியா வருவாங்களோ அப்படின்னா இல்ல. புதுசா நீங்க ஒரு வாழ்நாள் தோழி இது பண்ணிருக்கீங்க. அருமை. அப்புறம் அந்த டீ போட்டு கொடுக்குற விஷயம். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் எல்லாமே செய்வேன். வெளி வேலைகள், வீட்டுக்குள்ள இருக்கிற வேலைகள், சமையல் எல்லாமே பண்ணாலும் எனக்கு ஒரு டீ மார்னிங் காலையில ஒரு டீ, ஒரு தேநீரை என் கணவர் போட்டு கொடுப்பாரு. இன்னைக்கு காலையில எனக்கு 6 மணிக்கு தேநீர் போட்டு கொடுத்தாரு. அது வந்து விலை மதிப்பே இல்ல அது. என்னை டேவை ஸ்டார்ட் பண்ணி விட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நான் அப்படியே 24 மணி நேரம் நான் வேலை செய்வேன். ஆனா அந்த காலை தேநீர் இருக்குதுல்ல, ஏன்னா இது காலங்காலமா பெண்கள் மனசுக்குள்ள இருக்கு. எல்லா பெண்களும் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே நம்மளுக்கு ஒரு டே நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஆனா காலையில எழுந்த உடனே நம்மள வந்து ஒரு அரவணைச்சு நம்மளுக்கான ஒரு எனர்ஜியா அந்த விஷயத்த குடுக்கறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆண் தோழர்கள் நம்ம வீட்ல இருந்தா மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்புறம் உங்களுடைய அந்த மொழி இருக்குல்ல, அது கவிதை. அந்த கவிஞருங்கிறத நீங்க வந்து நீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. சொன்ன விதம் வந்து அப்படியே ஒரு கவிதை சொற்கள் எல்லாம் அப்படியே கடந்து வந்துருச்சு. சோ கடைசியா சொன்ன விஷயத்த மட்டும் நான் மறந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த அப்படியே மனசுக்குள்ள வச்சிருக்கேன். ரொம்ப அழகா நீங்க அத சொன்னீங்க. அத்தனை தோழிகள். அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல பயந்தேன் அழகப்பன். எந்த இடம் தெரியுமா? உங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த நீங்க சொல்லுவீங்க ஏதாவது ஒரு இடத்துல. பயம் பிறந்துருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. முதல்ல பெண், அடுத்தது பையன். ஓகே. இருந்தாலும் முதல்ல தேவதை வந்துரணும் எனக்கு. அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். எனக்கு ஐயோ அழகப்பனுக்கு ஒரு தேவதை பிறந்துரணும். ஏன்னா எல்லாமே தேவதைகளா வரும்போது இங்கேயும் நிச்சயமா தேவதை பிறந்தோடனே எனக்கு ஒரு நிம்மதியா இருந்துச்சு. நன்றிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. இந்த இடத்துல வனிதாமணி நான் உன்னை சொல்லியே ஆகணும். இந்த மயிலே மயிலே அப்படின்னு நாங்க பேர் வைக்கும் போதே எல்லாரும் கேட்டாங்க, அது என்னங்க மயிலே மயிலே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து எங்களோட தலைவர் பாலா சுவாமிநாதன் சொன்னாரு, மயிலே மயிலேன்னா இறகு போடாது,
அததான் நான் மனசுல வச்சுக்கிட்டு வச்சேன். ஏன் அப்படின்னா, அதுவும் இப்ப இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் அப்புறமா ஒவ்வொருத்தரோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அழகப்பன், இன்னைக்கு நீங்க ரொம்ப உடைச்சு ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்கள மாரி கதை சொல்லி தான் எங்களோட தளத்துக்கு வேணும். அதாவது ஆண்கள் வந்து எமோஷனலா ஆகக்கூடாது, ஆண்கள் வந்து அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேரியர், ஒரு ஸ்டிக்மா அத எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க வந்திருக்கீங்க. உங்களோட கதை வந்து நீங்க நெறைய பேர்கிட்ட பகிர்ந்திருப்பீங்க. உங்க மனைவி முதற்கொண்டு எல்லா பெண்களுக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பகிர்ந்தது மூலமா உங்களோட அது நான் சுமைன்னு சொல்ல மாட்டேன். அது அந்த ஒரு வலி கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு கிரீவ் பண்றதுக்கு ஒரு தளம் இருக்கும். அதுக்காக அமைத்த தளம் தான் இந்த நம்மளோட மயிலே மயிலே. அதுக்கு ரொம்ப சிறப்புக்கு சிறப்பு சேர்த்தீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து நம்மளோட ஷீலாவ அழைக்கலாம். வாங்க ஷீலா. உண்மையிலே மெய்மறந்து போயாச்சு. நல்ல விஷயங்கள புதைச்சிட்டு, பழமைங்கிற பேர்ல புதைச்சிட்டு, அல்கேட்ஸ்ன்னு உங்கள கேள்விப்பட்டிருக்கேன். அழகப்பன் வந்து அல்கேட்ஸ்ன்னு மாத்திட்டாரே அப்படின்னு நினைச்சேன். ஆனா, இப்போ வந்து நானும் ஒரு தோழியா இருக்கணுங்கிற ஏன்னா மதிப்பு குடுக்கிற ஒருத்தர்ட்ட தான் நம்ம தோழியா இருக்க முடியும். அந்த விதத்துல அழகப்பன் நானும் ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு இருக்க ஆசைப்படுறேன். அண்ட் வனிதா மேம், நீங்க சொன்ன மாதிரி இப்போ கூட இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஷீலாலாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஷீலாவை பார்த்து எனக்கு வேற அழுக வருது. பயங்கரமா மனசு கஷ்டம். ஆமா. இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல ஆமா, ஒரு என்ன ஆமா. சாப்பிடுற, டின்னர் என்ன சாப்பிடுறன்னு பின்னாடி என் கணவர் வந்துட்டு இருக்காரு. சோ எனக்கும் வந்து எல்லா நேரமும் சப்போர்ட் பண்ற ஒரு நல்ல கணவர் தான். அதை இந்த சபையில சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் இன்னொரு நீங்களாம் அழுதுட்டீங்க. என்னால அழ முடியல. ஆனா தொண்டை அடைச்சது அவங்க அழகப்பன் பேசினது அதுதான். அவங்க கடைசியா ஏன் அப்படி சஸ்பென்ஸ்ல விட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா தனியா கேட்டுறலாம். ஆமா, வயது ஆட்களை எல்லா வயதுடைய குழந்தைகளும் இருந்ததுனால அப்படி விட்டுருக்கலாம். ஆனா அழகப்பன் அந்த தேவதைகளோட எங்களையும் சேர்த்துக்கோங்க உங்க லிஸ்ட்ல. இங்கேயும் பல தேவதைகள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. நம்ம அதை ஒரு நாள் பகிர்ந்துப்போம். இதே மாதிரி இந்த குழந்தைகள், இந்த பங்கு பெற்ற குழந்தைங்களுக்கு நம்ம பள்ளி மூலமாவோ இல்ல பேரவை மூலமாவோ ஏதோ சான்றிதழ்களோ அது மாதிரி வரலாம். இனி நிறைய பேர் முன்ன வருவாங்க. குழந்தைகள் இப்ப எங்க பள்ளியில இருந்தே குழந்தைங்க பார்த்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அடுத்த குழந்தைங்க வருவாங்க. இந்த ஊர்ல வளர குழந்தைங்களுக்கும், அதுவும் இந்த பதின் பருவத்துல இருக்காங்க இல்லையா, டீனேஜ்ல இருக்கிற வளர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தளம் அமைச்சு தர்றது ரொம்ப 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 முக்கியம். மனசு விட்டு பேசணும். நம்மள மாதிரி நம்ம உறவுகளோடயோ நம்ம குடும்பத்தோடய பேசலனாலும் பொது வழியில பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட வளர்றதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இந்த பேரவை தொடர்ந்து நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி பேரவை விழாக்கள்லயும் இது தொடர்பா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, இப்ப அவங்க வனிதாமணி அம்மா சொன்னாங்க இல்லையா, அங்க இலக்கிய இதுலயே நிகழ்வுலயே இது இருந்ததுன்ட்டு. அந்த மாதிரி இந்த இலக்கிய நிகழ்வுலயே ஒரு குழந்தைகள் நிகழ்வு கூட நம்ம ஒண்ணு வைக்கலாம். நான் நேரம் கருதி அது அவங்களோட நம்ம பேசிக்கலாம். இது ஒண்ணு வச்சா ரொம்ப நல்லா. நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க தாமரை. கண்டிப்பா இதை வந்து நம்மளோட பேரவைக்கு கொண்டு போயிட்டு பண்ணுவோம். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்தலாம் நம்ம. ஹர்ஷினிக்கு, லியா, தீத்யாக்கு, குட்டி பிரஜிதாக்கு. சரியா? பாய். இப்ப அடுத்து வந்து நம்ம அழகப்பன் அங்கிளையும் அதுக்கப்புறம் பூர்ணிமா ஆண்டியும் கூப்பிட்டுட்டு நம்ம ஜேசு அவங்கள வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ண சொல்லலாம். சரியா? ஓகே. ஜேசு வாங்க. நம்ம அழகப்பன் அவர் வந்து எல்லாரோட மனசையும் தச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆல்கேட்ஸ் தச்சிட்டாரு. பூர்ணிமாவோட கதையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்குமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோல பயணித்த ஒரு இது இருந்தது. இல்ல, நம்ம கூட இருக்கிற உறவுகள்லாம் நம்ம துச்சமா நினைக்கிறோம் சில நேரங்கள்ல, ஒரு கோபத்திலயோ இதுலயோ. அது வந்து நம்ம அடுத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் நமக்கு கிடைச்ச சொந்தங்களும் நமக்கு கிடைச்ச உறவுகளும் எவ்வளவு ஒரு நமக்கு மதிப்பு அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஜேசு, உங்ககிட்ட கொடுத்தேன். நிச்சயமா நிச்சயமா. எனக்கு பூர்ணி அவங்க சொல்லும் போது கூட உட்காந்து பேசிட்டு போற மாதிரியே இருந்தது. அதாவது பக்கத்துல பஸ்ல டிராவல் பண்ணிட்டே பேசிட்டே போகல. அதையும் மீறி அவங்களுடைய உடல் மொழி கடைக்குள்ள நம்மளை வர வைக்குது. ஆரம்பத்துல இருந்து ஒரு சிரித்த முகத்தோட அவங்க ஆரம்பிச்சது இதுவா இருந்தது. ஏற்கனவே வனிதா அவங்க சொன்ன மாதிரி, சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி, அந்த அன்பு உடைய நீட்சி தான் அந்த கதையின் சிறப்பா இருந்தது. ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது அப்ப இவரு நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க. அல்கேட்ஸ் உடைய கதையும் பூர்ணிமாவுடைய கதை. இவங்க கதையை கேட்கும் போது எனக்கு மனுஷபுத்திரனுடைய ஒரு கவிதை தான் நான் வந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படி ஒரு பிரியத்தை சொல்ல முடியுமா? முடியாதுதான். அப்படி ஒரு காதலை சொல்ல முடியுமா? முடியாதுதான். அப்படி தழும்பு மனதை தாள முடியுமா? முடியாது.
அன்பின் கண்ணீரை மறக்க முடியுமா? முடியாது. அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் கதை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த கதை வந்து அதுல அத்தனையும் இருந்தது. மிக சிறப்பான கதை. ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க தொடர்ந்து கதை சொல்லுங்க, கதை எழுதுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக்க நன்றி. நம்ம